மாசி மாதம் 2ஆம் திகதி கேண்டில் மாஸ் மெழுகுதிரி திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாள் காணிக்கை எண்ணெயின் திருநாளாக காணப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தில் குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த நாள் இது. இந்த நாளில் சிமியோன் என்ற இறைவாக்கினர் ஆண்டவரினுடைய மீட்பை காணும் வரை இவ்வுலகிலிருந்து செல்வதில்லை என்று தீர்மானத்தில் ஆண்டவருடைய இல்லத்திலேயே பணிபுரிந்திருந்தார். குழந்தை இயேசுவை கண்டதும் மீட்புக்குரியவர் இவர்தான் என்பதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார். அதுபோல் நீண்ட காலமாக எருசலேம் தேவாலயத்தில் பணிபுரிந்திருந்த அன்னாள் என்னும் இறைவாக்கினரும் ஆண்டவர் வாக்களித்த அந்த மீட்புக்குரிய குழந்தையை மீட்பரை கண்டு கொண்டார். அன்னமரியாளும் யோசேப்புவும் தமது குழந்தையை, இறைவனுடைய குழந்தையை, இறை குழந்தையை காணிக்கையாக ஆலயத்தில் ஒப்புக்கொடுத்த இந்த திருநாளானது தமது வாழ்வை இறைப்பணிக்காக அர்ப்பணித்த அனைத்து துறவரத்தவர்களுக்கும் குருக்களுக்கும் உரிய திருநாளாக காணப்படுகிறது. தம் வாழ்வை அர்ப்பணித்துள்ள அனைத்து அருட்பணியாளர்களும் துறவியரும் இறைவனுடைய நிறையாசீரை பெற்று தமது அர்ப்பண வாழ்வை திறம்பட வாழ செபித்துக் கொள்வோம்.